ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காசின பாலை ஆற வச்சு இப்போ ஜாரில் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் ஏடோட தான் வேணும்னா ஏடோட கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடு வந்து சாக்லேட் சிரப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். அதோட அதை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எவ்வளோ, நாங்கள் வந்து இப்போ வந்து சின்ன பேக்கெட் வாங்கியிருக்கிறோம், பாட்டிலாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுதான் கடையில் அவ்வளோ காசு கொடுத்து விற்கிறாங்க. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 2-3 பேர் கூட கொடுக்கலாம். இப்போ இது போட்டாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஜில்லுன்னு கிடைக்கும். அதோட ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு. அது கூட வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை சாக்லேட் சிரப்போட சுகரே ஓகேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துருக்குறோம். ஒரு 5 டீஸ்பூன் வந்து 6 டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கோம் நாங்கள். இப்போ வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி தான் அடிச்சுக்கிறோம், ஏன்னா எல்லாமே மிக்சட் ஆகணும்ல, அதுக்காக தான். ஓகே, இப்போ அடித்தாச்சு. பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே கழுவி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் ஒரு 1 நிமிட்க்கு. ஏன்னா அப்போ தான் வந்து கிளாஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும், கூலிங்காக. சூப்பராக 2 கிளாஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சாக்லேட்டு சிரப் இருக்குல்ல, அதை வச்சு இப்போ வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கடையில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் ஓகே செம்மையாக இருக்குன்னு குடிப்பாங்க. வெறும் பாலாக கொடுத்தோன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க, அதுக்காக தான். ஒரு சம்மர் டைமில் இது கொடுக்கறது. ஆனால் வந்து ரெயின், அதை மழை பெய்யுற நேரத்துலலாம் கொடுத்துடாதீங்க, ஏன்னா கூலிங் இல்லை. இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து சாக்லேட் சிரப் இன்னொரு பேக்கெட் வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து அந்த கிளாஸில் அவுட் லேயர் ஊற்றிக்கலாம். பசங்க அப்போ தான் வந்து சூப்பராக அழகாக குடிப்பாங்க, பார்க்க அழகாகவும் இருக்கும். பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி சைடில் அழகாக விட்டுக்கணும், அப்போ மிக்சர் பண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் ஊற்றிடுங்க சூப்பராக. ஓகே, பார்த்தாலே தெரியும் கிளாஸ் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அப்படியே அந்த சாக்லேட் சிரப்பு நல்லா பிடிச்சிருக்கு. அதனால தான் ஃப்ரீசரில் 1 நிமிட் வைக்கணும். நம்ம கிளாஸை நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு வைக்கணும். 1 நிமிஷம் தான் வைக்கணும், அதுக்குன்னு ஃப்ரீசரில் கிளாஸை வச்சிடக்கூடாது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நல்லா சூப்பராக பிடிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருந்த மில்க் ஷேக்கை இப்போ கிளாஸில் ஊற்றலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது. ஏன்னா நல்லா ஒரு பேக்கெட் பாலை தண்ணி ஊற்றாமல் காசி வச்சுருக்குறோம். கேமராவில் சரியாக தெரியாததுனால எப்படிலாம் ஊற்ற வேண்டியது இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இன்னொரு கிளாஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் சைடில் நம்ம ஊற்றின சிரப் வந்து அந்த இது வந்து அப்படியே கலையாமல் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் ஃப்ரீசரில் வைக்கணுன்றது. ஓகே, இப்போ சூப்பராக வச்சாச்சு. இப்போ இது மேலே இன்னொரு கோட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஐஸ்கிரீம் தாங்க. ஐஸ்கிரீம்லாம் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் ஒரு 2 கப்பு ஐஸ்கிரீம் நாங்கள் வாங்கினோம். அந்த ஐஸ்கிரீமை அது மேலே கோட்டிங்கில் வச்சாச்சு. பார்த்தாலே தெரியும் எப்படி சூப்பராக அந்த நுரையில் அழகாக நிற்கிதுன்ட்டு ஐஸ்கிரீமு. இப்போ இது மேலேயும் வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப்பை ஊற்றி விட்டோம்னா பார்க்க அப்படி இருக்கும், கடையில் கொடுத்த மாதிரியே இருக்கும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், பசங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு இன்னொரு கிளாஸ் வேணும்னு கேட்டு குடிப்பாங்க. பார்த்தாலே தெரியும். சரி, இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை லைக்